அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கான தகவல் பாத்தீங்கன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி என்ற ஒரு மாவட்டத்துல தராலி என்ற ஒரு மலை கிராமத்துல ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய பெரு வெள்ளத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா கேரளால நடந்த அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு தான் உத்தரகாசிலையும் நேத்து மதியம் போல நடந்திருக்கு. பெரிய வெள்ளம்னே சொல்லலாம். அந்த காணொலியை பார்க்கும்போது நம்மளுக்கு உயிர் போகுது, அந்த மாதிரி இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு உடனடியா சேரும். ஸோ வாங்க போகலாம். அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி என்ற ஒரு மாவட்டத்துல தராலி அப்படின்ற ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமம் கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல இருந்து 2125 அடி உயரத்துல அந்த மலைகள் எல்லாம் இருக்கு. அந்த இடம் கங்கோத்ரி போறதுக்கான வழியில் இருக்கு. அதே போல அந்த இடம் ஒரு ஆன்மீக இடமா கருதப்படுது. நிறைய பக்தர்கள், சுற்றுலா பயணிகள்னு சொல்லி நிறைய பேர் அந்த இடத்துக்கு வருவாங்க. ரொம்ப அழகான இடம்னே சொல்லலாம். அதை பார்க்கும்போது ஒரு நம்ம மலை கிராமம்னாலே ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய வெள்ளம் அந்த மலைச்சரிவுல இருந்து கிட்டத்தட்ட 25 வீடுகளும் ஓட்டல்களும் அந்த மலைச்சரிவுல அந்த தண்ணி வரும்போது அதுல அடிச்சிட்டு வந்திருக்கு. அந்த இடத்துல இருந்த மார்க்கெட்டே அடையாளம் தெரியாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற நிறைய வீடுகள், அந்த ஹோட்டல்கள் எல்லாமே அப்படியே மூடின்னு இருக்கு. அந்த காணொலி எல்லாம் பார்க்கும்போது ஒரு பதட்டமா இருக்கு. அந்த அளவுக்கு வலி நிறைந்த ஒரு நிகழ்வு இது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இறந்ததா தற்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு 60க்கும் மேற்பட்ட மக்கள் அதுல மாயமா போயிருக்காங்க. அது தாண்டி நிறைய பேர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அந்த அஹர்ஸ் முகாம்ல இருக்கிற மீட்பு பணி உடனடியா அந்த இடத்துல ராணுவம் எல்லாம் ஒரு சில நிமிடங்கள்லயே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு அவங்க மீட்பு பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெரிய வெள்ளம் ஒண்ணு வரும்போது அதுல கேட்கிற அந்த சத்தம் பாத்தீங்கன்னா அந்த அழுகுரல் தான். அது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுது. அந்த மொமெண்ட்ல அங்க இருக்கிறவங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கும்னு நம்மளால யூகிக்கவே முடியல. அதை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அவ்வளோ வலியா இருக்கு.
இந்த மாதிரியான பிரச்சனைங்க வந்து வருது. இந்த மழை காலங்கள்ல அந்த மலை பகுதியில் இருக்கிறவங்களுக்கான இந்த பிரச்சனைன்றது தொடர்ச்சியாவே வந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நடக்கும்போது மக்கள் தான் வந்து அந்த நேரங்கள்ல நாம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சு அங்கிருந்து நம்ம கொஞ்சம் வெளியில போய் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனா இந்த நிலச்சரிவை வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியறது இல்லை. திடீர்னு அதான் அந்த ஹெவி மழை நடக்கும்போது, அதிகமான மழை வந்து பெய்யும் போது இந்த மாதிரியான நிலச்சரிவுகள்லாம் வந்து நடக்கிறது வந்து இயல்பா இருக்கு. இது வந்து மலைப்பகுதியில் இருக்கிற எல்லா ஊர்கள்லயுமே வந்து இது வந்து நடக்குது. பார்க்கலாம். இது வந்து அந்த மீட்பு பணி வந்து இதை ஒவ்வொருத்தரையா வந்து மீட்கும் போதுதான் தெரியும் இதுக்கப்புறமா எவ்வளவு பேர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடம் பார்க்கறதுக்கு வந்து வெறும் மண்ணு தான் மூடின்னு இருக்கு. அங்க எதுவுமே தெரியல. இல்லைன்னா அந்த கூரைகள் மட்டும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அந்த மாதிரிதான் தெரியுது பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல இருந்த மார்க்கெட்டே வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மூடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் இதெல்லாம் வந்து. ஏன்னா இப்ப இன்னமும் அடுத்து வந்து டில் டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த மழைகள் எல்லாம் வந்து நீடிக்கும். இந்த மாதிரி மலைப்பகுதியில் இருக்கிறவங்க, கடலோர பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. மழை அதிகமா இருக்கு. இதை பத்தி நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்களும் வந்து அவருடைய அந்த எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டிருக்காரு. அவருடைய துயரத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. அதே போல அந்த நாட்டோட முதல் மந்திரி புஷ்கர் தாமியோடையும் வந்துட்டு பேசியிருக்காரு. இதுக்கான மீட்பு பணிகளுக்கான என்ன செய்யணுமோ அதை வந்து நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த விபத்தை வந்து மீட்பு பணிக்காக வந்து ஒரு 7 குழு வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து எல்லாருமே வந்து அங்கிருந்து அந்த மண் சரிவுல மாட்டிக்கினவங்களை எல்லாரையுமே வந்து மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப அந்த 60 பேர் வந்து காணாம போயிருக்காங்க அப்படின்றவங்களெல்லாம் வந்து தேடி பார்த்தாதான் தெரியும் அதுல எத்தனை பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க அல்லது எவ்வளவு பேர் வந்து காயங்களோடு இருக்காங்கன்றது வந்துட்டு தெரிய வரும். இயற்கையோட செயல். இதுல நாம எதுவும் பண்றதுக்கு எதுவும் இல்லை. நம்மளை வந்து தற்காத்துக்கணும். அவ்வளவுதான் அதுல வந்து பண்ண முடியும். இந்த செய்தி வந்து மக்களுக்கு வந்து தெரியணும். இந்த பத்தின வந்து புரிதல் இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய வேலை. நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரியான அதிக மழை பெய்யற காலங்கள்ல மலைப்பகுதிகள்ல அல்லது நீர்வீழ்ச்சிகள் பக்கமா அதே போல டிராவலை வந்து கொஞ்சம் தடுக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா எந்த நேரத்துல எப்ப எப்படி வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரியான அதிக மழை இருக்கிற காலங்கள்ல கொஞ்சம் பயணத்தை எல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், அவாய்ட் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரியான விபத்துக்கள் வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த விபத்துக்காக நம்ம வந்து வருந்துவோம். இது அங்க இருக்கிறவங்களெல்லாம் வந்து இதுல மாயமா இருக்கிறவங்களெல்லாம் வந்து தேடி கண்டெடுக்கணும். எவ்வளவு பேருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த காணொலியை நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்து விடுங்க. இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் தெரியட்டும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.